நாம் தினமும் வணங்கும் இறைவன் எந்த மொழியில் நம்மக்கிட்ட பேசுவார்னு தெரியுமா? நாம் கடவுள்கிட்ட எந்த மொழியில் வேணுமானாலும் பேசலாம். இந்த உலகத்தில் பல நாடுகள் இருக்குது, பல மதங்கள் இருக்குது, பல மொழிகள் இருக்குது. மக்கள் அவங்கவுங்க மொழியில் தான் கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. எந்த மொழியில் வேணாலும் அவருக்கு புரியுது இல்லையா? ஏன்னா அவர் கடவுள், நம்மை படைத்தவர், இந்த உலகத்தையே படைத்தவர் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இறை நம்பிக்கை உள்ளவங்க நம்புகிறோம். ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட எந்த மொழியில் பேசுவார் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறோமா? எந்த மொழியில் பேசுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நமக்கு தீராத கஷ்டம், துன்பம் ஏதாவது வரும்போது நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு வழிமுறை என்னென்னா, கடவுள்கிட்ட போய் அமைதியாக உட்காந்து நம்ம பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவோம். வாய் விட்டு சொல்ல முடியாட்டா கூட மனம் விட்டு சொல்லுவோம். சில நேரங்களில் கண்ணீர் வடித்து கூட இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்போம் நம்ம. அப்போ கடவுள் நம்மக்கிட்ட நேரடியாக எந்த பதிலையும் சொல்லாட்டாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மூலமாக நமக்கு உணர வைப்பார். அது புத்தக வடிவத்துலையும் இருக்கலாம், இல்லை ஏதாவது நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது கூட அதில் நமக்கான பதில் வரும். இப்படி எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம வாய் மூடி மௌனமாக இருந்து நம்ம செவிகளை கூர்மையாக்கி கேட்கும்போது கடவுள் நமக்கு நம்முடைய பிரச்சனைக்கான பதிலை உணர வைப்பார். நம்மகிட்ட நேரடியாக பேசாட்டா கூட நம்மை உணர வைப்பார். இந்த பிரச்சனைக்கு இப்படி தான் தீர்வுங்கிறத உணர வைப்பார். அதைத்தான் சில பேர் எனக்கு கனவுல சொன்னாங்க, கடவுள் இப்படி சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அது நிச்சயமாக பொய் இல்லை, அது அவங்களுடைய நம்பிக்கை. ஒரு சிலருக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தானாகவே தோன்றும். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கடவுள் நம்மக்கிட்ட எப்போவும் பேசிக்கிட்டே தான் இருக்கார். நாம் தான் அவர் பேசுகிறத கேட்குறதில்ல. பிரச்சனைன்னு இல்லை. சிலர் சொல்லுவாங்க, இப்படி எனக்கு தோணுச்சு ஆனால் அதை மீறி நான் செஞ்சேன்னு சொல்லி. அப்போ தான் நம்ம கஷ்டப்படுவோம். கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்தால் கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு கேளுங்க, பொறுமையாக காத்துருங்க. நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் போதும், கடவுள் கண்டிப்பாக நம்மிடம் பேசுவார். நம் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். இது எல்லா ஞானிகளும் நமக்கு சொன்னது தான். இதை நமக்கு புரிகிற மாதிரி எளிமையாக நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். கடவுளுடைய மொழி என்பது உணர்வின் மொழி தான். கடவுளும் நம்மள்கிட்ட அப்படி தான் பேசுவார். நன்றி.